Hello friends, welcome back to my channel. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு டேட் வந்து செப்டம்பர் 27, டைம் வந்து 10:38 ஆகுது. எனக்கு பேங்க் நிஃப்டியில் லைவ் டெமோ பார்த்துடலாம். ஸோ வீடியோ வந்து எனக்கு ஐரா சொல்யூஷனில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்புறம் ஒரு சில நண்பர்கள் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் நீங்கள் டெமோட்டேட் மட்டும் எடுக்கிறேன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஆல்ரெடி என்னோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோ பாருங்கள். அந்த மார்ஜின் அவைலபிள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 0.30 தான். பட் இருந்தாலும் நான் வந்து என்னோட ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணுறவங்க கிட்ட. ஸோ பண்ணியிருக்கவங்க வந்து என்னோட ஐடியாஸ் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணால் ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 11:52 ஆகுது. ஸோ மார்னிங் நான் ஒரு ட்ரேட் எடுத்தேன். அதில் வந்து 3462 வந்து புக் பண்ணியாச்சு ப்ராஃபிட்டு. ஸோ அந்த ட்ரேட் எப்படி எடுத்தேன்னு உங்களுக்கு நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நாய்ஸ் பொல்யூஷனாக அந்த இதை நல்லா ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது நான் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிறப்போ மார்க்கெட் வந்து வாலட்டாலிட்டி, அதாவது கால் சைடு போனால் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம்னு நினச்சேன். இப்போ அதே மாதிரி ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் கால் சைடு வந்து போயிட்டு ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ பேங்க் நிஃப்டி 38,600 ஸ்ட்ரைக் ப்ரைஸில். ஸோ கால் ஆப்ஷனில் வந்து நான் ஒரு 2 லாட் வந்து பை பண்ணுறேன். ரொம்ப நேரம் இந்த ட்ரேட் வந்து ஹோல்ட் பண்ண வேண்டாம். ஓகே, பை பண்ணியாச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ டைம் சரியாக 2:58 ஆகுது. இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் 4146 ருபீஸ் வந்து புக் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் ட்ரேடில் 3462 ருபீஸ், செகண்ட் ட்ரேடில் 684. ஸோ இதுக்கப்புறம் எந்த ட்ரேடும் நான் எடுக்க போகிறதில்ல. இன்னைய டே இதோட நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட் ட்ரேட் வந்து நான் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் உங்களுக்கு சொல்லவே இல்லை, நாய்ஸ் பொல்யூஷன், அதனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. செகண்ட் ட்ரேட் வந்து ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆனது, என்ட்ரி கொடுத்துருப்பேன். எக்ஸிட் வந்து நான் சொல்லவே இல்லை. ஸோ இப்போ இந்த 2 ட்ரேடும் நான் எப்படி நான் ப்ராஃபிட் மேக் பண்ணேன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, என்னோட ஃபஸ்ட் ட்ரேட் வந்து நான் என்ட்ரி கொடுக்கும்போது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக டைம் ஃப்ரேம் ப்ளஸ் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி தான் என்ட்ரி கொடுத்துருந்துருப்பேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரெசிஸ்ட் ஆகிட்டு ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. ஸோ நான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் செக் பண்ணி பார்த்தேன். மார்க்கெட் வந்து கீழே இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து கரெக்டாக இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைக்கவும் நான் வந்து 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்துட்டு கரெக்டாக என்ட்ரி கொடுத்தேன். என்னோட ஃபஸ்ட் ட்ரேட் வந்து 10:49 என்ட்ரி கொடுத்துட்டு என்னோட டார்கெட் லெவல் வந்து கரெக்டாக இந்த லெவல் வரைக்கும் வரும் நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். கரெக்டாக இந்த லெவல் டச் ஆனது எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ அதில் வந்து கிடைச்ச ப்ராஃபிட் தான் 3462 ருபீஸ். ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் டச் ஆனதுமே நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணி தான் நமக்கு இன்னும் ப்ராஃபிட் அதிகமாக கிடச்சிருந்துருக்கும். ஓகே, என்னோட செகண்ட் ட்ரேட் எப்படி எடுத்துன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் நான் வரைஞ்சிருந்தேன். கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிறப்போ நான் வந்து கால் சைடு போகலான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். அதே மாதிரி பிரேக் அவுட் ஆனது நான் என்ட்ரி கொடுத்துட்டேன். என்ட்ரி கொடுத்துட்டு நான் வந்து ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணல. ஒரு ப்ராஃபிட் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட் பண்ணேன். ஒரு 500 ருபீஸ் கிடைச்சா போதும்னு நான் வந்து டார்கெட் வந்து டிசைட் பண்ணேன். கரெக்டாக வந்து 684 ருபீஸ் வந்து கிடைச்சிது. சந்தோஷம் தான். உடனே அந்த ட்ரேட் வந்து நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்திருப்பேன், பிரேக் அவுட் டைம் அப்போ ரொம்ப நேரம் வந்து ட்ரேட் வந்து ஹோல்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு ரீசன் வந்து ஸோ இப்போ லைவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் மேலே போச்சு. அதுக்கப்புறமேட்டு சடனாக வந்து கீழே வந்துருச்சு. ஸோ நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணேன் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிறப்போ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து புல்லிஷாக இருக்கணும். கரெக்டாக அந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் மேலே போச்சு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நான் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி ட்ரேட் எடுத்து நான் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணேன். ஸோ இந்த ஐடியா ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்க்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்கள் எது வந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.